What is PWA? PWA அப்படின்றது ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ். இந்த ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலா HTML ஜாவாஸ்கிரிப்ட் வச்சே கிரியேட் பண்ண முடியும். இந்த ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு வெப்சைட் நம்ம விசிட் பண்றோம்னா அந்த வெப்சைட்டை நம்ம ஆஃப்லைன்ல என்ன அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் PWA கான்செப்ட். ஸோ இந்த PWA ஆப்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஹைலி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஈவன் வந்துட்டு யூடியூப், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டு PWA எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த PWA ஆப்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கே என்ன அப்படின்னா வந்து தெரியாம நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நீங்க யூடியூபோட வெப்சைட்டை குரோம்ல போயிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல வந்துட்டு ஒரு சின்ன டவுன்லோட் ஐக்கான் மாதிரி காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க மொபைல்ல என்ன அப்படின்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண எப்படி அந்த ஆப் டவுன்லோட் ஆச்சுன்னா இருக்குமோ அதே மாதிரி அந்த வெப்சைட் உங்களுக்கு டவுன்லோட் ஆன ஒரு ஆப் மாதிரி உங்களுக்கு ஆகிரும். அண்ட் அதை என்ன அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணும்போது டைரக்டா உங்களுக்கு ஆஃப்லைன்ல என்ன அப்படின்னா வந்து நீங்க அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் PWA கான்செப்ட். அண்ட் இந்த PWA என்ன அப்படின்னா வந்துட்டு ஈவன் இதுக்கு நேட்டிவ் ஆப்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து டைரக்டா கேட்ச் பண்ணிருக்க கண்டென்ட் ஆஃப்லைன்ல என்ன அப்படின்னா புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ண முடியறதுனால ஒரு நேட்டிவ் ஆப்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் PWA ரெப்ளிகேட் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு ஆப் கிடையாது, இது ஜஸ்ட் வெப்சைட். பட் அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா ஆஃப்லைன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுதான் PWA கான்செப்ட்.